இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு சின்ன வெங்காயம், 5 தக்காளி, மல்லிச்செடி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா ஒரு 10 எடுத்துருக்கேன். உங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாம் விட்டுருக்கேன். புளி வந்து ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் தேங்காயும் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே வச்சுருந்தோன்னா கருத்து போயிடும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கிறது தான் நல்லது. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா வந்து அதை பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறையா பேர் இருக்கோம் எங்கள் வீட்டிலங்கிறதுனால கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறதுக்கு வெங்காயம் போட்டது நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். நெக்ஸ்ட் பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறோம். வதக்கி முடிச்சுட்டு தக்காளி போட்டுக்கலாம். நான் தான் வீடியோ எடுக்கிறேன்றதுனால என்னால் போடுற எல்லாத்தையும் வந்து காமிக்க முடியல. ஸோ அதனால் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் எடுக்கிறேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 தக்காளி கிட்ட நான் வெட்டி வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுலேயே நம்ம வந்து உப்பு நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு போட்டோம்ல, அது வந்து காய்கறிக்கும் சேர்ந்து நம்ம அளவுக்கு போட்டோம்னா தான் அதில் உப்பு இறங்கும். அப்புறம் சாம்பார் தூள்லாம் போட்டு நல்லா சுருள வதக்குனதுக்கப்புறம் புளி சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி, உரப்பு, உப்பு எல்லாமே காய்க்குள்ளே வந்து அப்போ தான் இறங்கும். நீங்கள் உடனே வந்து எடுத்துகிட்டு எல்லாமே தண்ணிலாம் ஊற்றி போட்டுட்டிங்கன்னா காயில் உப்பு பிடிக்காமல் இருக்கும். பொடி எதுவுமே வந்து அவ்வளோ அப்சர்வ் ஆகாது காய்க்குள்ளே. இப்படி பண்ணிங்கன்னா காயில் வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பருப்பு போட்டு புளி போட்டு தண்ணி ஊற்றி எல்லாமே வந்து செஞ்சாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி கொஞ்சம் கொதித்ததும் லாஸ்ட்டு கொதிக்கிறப்போ நம்ம தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அரைச்சி ஊற்றி மிக்சியை கழுவி நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கவும் மல்லிச்செடி வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா தளன்னு கொதித்து வரும். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசி கொதித்து முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை மாற்றிட்டு இந்த மல்லிச்செடி வந்து சேர்த்துக்கலாம். மல்லிச்செடி சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் நான் சொல்கிறது வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.